Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 13th April 2023. So, pre-market information daily நம்ம கொடுக்குறோம். இன்னையோட தகவலை பார்க்கலாம். நேற்று இரவு முடிந்த அமெரிக்க சந்தை சற்றே வலுவிழந்து முடிஞ்சிருக்கிறது பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா 0.1%, 0.4%, 0.85% அந்த அளவுக்கு இறங்கி துவங்கி முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். குறிப்பா யூஎஸ்ல பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள். சிபிஐ மார்ச்சோட கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய பணவீக்க எண்கள் வெளியானது. அது சாதகமாக இருந்தாலும் கூட ஃபெட்டோட கமெண்ட்ரி அப்படின்றது வந்து அது கொஞ்சம் நெகட்டிவா இருந்ததுனால அதனுடைய இன்ஃப்ளேஷன் குறைஞ்சதோடைய தாக்கத்தை குறைஞ்சதோட ஒரு பாசிட்டிவான விஷயத்த ஃபெட்டோட கமெண்ட்ரி வந்து அதை ஆஃப்செட் பண்ணிடுச்சு அப்படின்றதான் முக்கியமான தகவலாக எடுத்துக்க வேண்டியது. அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிய சந்தைகள் கொஞ்சம் கலந்தே துவங்கி இருக்கிறதுல இல்ல நிக்காய், ஜப்பான் சந்தை, சவுத் கொரிய சந்தை, காஸ்பி எல்லாம் கொஞ்சம் ஏறி துவங்கினாலும் கூட ஹாங்காங்கோட ஹாங்சங், ஷங்காய், சீன சந்தை, தாய்வான் சந்தை எல்லாமே தற்போது இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. நம்ம சந்தை வந்து நிப்டி எப்படி வரலாம் பார்க்கும்போது சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம நிப்டி எஜ்எக்ஸ் நிப்டி வியாபாரமாகிறது. தற்போது ஃபிளாட் டு நெகட்டிவ் நேற்றுக்கு அந்த க்ளோசிங் எடுத்துக்கிட்டு தான் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் ஆன் த வால் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம் எந்த பக்கம் நகருது. அடுத்து நிப்டியை பொறுத்த மட்டும் அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம வச்சிருக்கிறோம். இங்க ரெசிஸ்டன்ஸ் 17,820 போட்டு 820 வந்தாச்சு, ரைட்? ஸோ இன்னும் மேபி ஒரு பஃபர் வச்சு பார்க்கலாம் 30 பாயிண்ட்ஸ். ஸோ 850 அதை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா தென் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம எங்க போடணும்? 18,050 நோக்கி நகர்த்துவோம். இன்னைக்கு அது தாண்டுதா இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல தாண்டுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சப்போர்ட் லெவல் வந்து 17,340 இன்டாக்டா இருக்கு. அதே மாதிரி நிப்டி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேல் எல்லையை தாண்ட முடியாம திணறது நம்ம பார்க்குறோம். 41,900 கீழே வந்து 39,500 முக்கியமான சப்போர்ட்டா இருக்கு. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்டு ஓகே, தெர் இஸ் நாட் மச் ஆஃப் சேஞ்ச். ஓரளவுக்கு அந்த 3.4 இந்த ரேஞ்சிலே தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ டாலர் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் சாதகம். ஸோ 102க்கு மேலே இருந்தது, இப்போ 101.53 மாறி இருக்கிறத பார்க்குறோம். பிரெண்ட் க்ரூட் அப்படின்றதும் மிகப்பெரிய அளவு தொடர்ந்து ஏறிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா? $74 வந்துட்டு இப்போ $87.37. நேற்றுக்கு 85, இப்போ 87. ஸோ ஒரு ஒபேக் பிளஸ் வந்து ப்ரொடக்ஷனை கட் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுல இருந்து மிக வலிமையாக தற்போது பிரெண்ட் க்ரூட் ஏறிக்கொண்டிருக்கிறது. இந்த இந்திய பொருளாதாரத்துக்கு இது வந்து கொஞ்சம் கடினமான சூழ்நிலை தான் உருவாக்குவதாக பார்க்கலாம். கோல்டு வந்து அந்த 2000க்கு மேல இன்னும் தக்க வச்சிருக்கு. நேற்றுக்கு 2014, இன்னைக்கு 2017 இன்னும் வலிமையை காட்டி கொண்டு வருகிறது. அதாவது பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற தன்மை தொடர்ந்து இருக்கலாம் என்பதை காட்டுவதற்கான ஒரு அறிகுறியாக கூட தங்கத்தின் விலையேற்றத்தை எடுத்துக்கலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் பெரிய மாற்றம் இல்லை, 82.08 அப்படின்னு இருக்கு. ஒரு மேல ஒரு 20 பைசா, கீழே ஒரு 20 பைசா, இதுக்குள்ளதான் தற்போது சோழ்ந்து வருவதை பார்க்கிறோம். மைக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே வந்து மேக்ரோஸ்ல யூஎஸோட இன்ஃபிளேஷன் 5% குறைஞ்சிருக்கிறதுன்றது மிகப்பெரிய சாதகமான அம்சம். ஏன்னா ஒரு காலத்துல 8% இருந்ததை பார்த்தோம், இப்போ 5 கிட்ட வந்தாச்சு. அதே நேரம் யூஎஸோட ஃபெட் அவங்க கொடுத்துருக்கிற அந்த கமெண்ட்ரி பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க, இன்னும் வங்கிகள் சூழ்நிலை இன்னும் சிரமத்துல தான் இருக்குது அப்படின்னு சொன்னதும் அது வந்து ஒருவேளை ரெசெஷனுக்கு வழிவகுக்குமோன்னு சந்தை நினைக்குது அப்படின்றதும் இன்னொரு தகவலை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். சரி, Q4 ரிசல்ட் நேற்றுக்கு டிசிஎஸ் வந்தாச்சு. டிசிஎஸ் சீக்வென்ஷியல் பேசிஸ்ல குரோத்தின் அடிப்படையில் வளர்ந்துதான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட சந்தையின் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த வளர்ச்சி பத்தல. அதனால சந்தை எதிர்பார்ப்பை விட குறைவாக முடிந்திருக்கிறதுனால சந்தை ஒரு தம்ஸ் டவுன் அதை கொடுக்கறதா நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இன்ஃபோசிஸ் ரிசல்ட் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர இருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்த ஐடி கம்பெனிஸ் வர இருக்கிறது. அப்போ நம்ம ஐடி செக்டார் பத்திய ஒரு சரியான ஒரு கண்ணோட்டத்துக்கு வர முடியும். எஃப்ஐஸ் தொடர்ந்து பயரா இருக்கிறாங்க. குறிப்பா அது 8 நாளா வாங்குறவங்க இன்னைக்குதான் அந்த 8 நாள் அதிகபட்சமான அளவு வாங்கியிருக்கதா பாக்குறோம். 1907 கோடி அளவுக்கு வாங்கியிருக்காங்க. டிஎஸ் தொடர்ந்து செலரா இருக்கிறாங்க. 225 கோடி இருக்கிறாங்க. இதுல விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து அவங்களுடைய ஷார்ட் பொசிஷன் குறைச்சிக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்துல 91% ஷார்ட்டா இருந்தவங்க படிப்படியா இறங்கி வந்து இப்ப எங்க வந்தாச்சு 65% ஷார்ட் பொசிஷன்ல இருக்கிறாங்க. அதுவும் வெகு குறுகிய காலத்துல இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுல அவங்க ஷார்ட் பொசிஷனை குறைச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல இந்த டில்ட் பேலன்ஸ் மாறுமா
கொஞ்சம் இவங்க பாசிட்டிவ் சைடுக்கு மாறினாங்கன்னா மார்க்கெட் மிக வலிமையான ஏற்றத்துக்கு கூட மாறலாம். ஆனால் ஏற்கனவே 8 நாள் ஏறினதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் ப்ரோக்ராம் 17th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது மண்டே. இது ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம், 1 month ப்ரோக்ராம். மார்னிங் 9 to 11 லைவ் மார்க்கெட் அனலைசிஸ் பண்றோம். ஒரு இன்ஸ்டிடியூஷனை போல நீங்க எப்படி செயல்படலாம் அப்படின்றதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு. முழு நேரம் சந்தையை எடுக்கிறவங்களுக்கும் செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்றவங்களுக்கும் ஃபைனல். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் 16 சண்டே அன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நடக்குது. ஆன்லைன்ல தான். ஸோ நீங்களும் உங்க நண்பர்களுக்கும் இதை சொல்லுங்க. 11 மணி லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் நிஃப்டி பத்தி டெய்லி பண்ணிட்டே இருக்கோம். நீங்களும் எக்ட்ரா டிவி யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். கேண்டில் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேத்திக்கு முடிஞ்ச கேண்டில் ஓரளவுக்கு புல் கேண்டில்னே சொல்லலாம். ஆனால் அது அளவில் சிறியதாக இருக்கிறதுனால நம்ம அதை அது இன்னும் ஃபுல் ஸ்விங் ஃபுல் ஃபிளெக்ஸ்டு புல் கேண்டில் நம்ம சொல்ல முடியலனாலும் கூட அதனுடைய முந்தைய 2 கேண்டில் ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி மாதிரியான அமைப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி பையரோட ஸ்ட்ரென்த் காட்டுறதா அதை எடுத்துக்கலாம். மேல 17,850 இந்த எல்லை உடைக்கப்பட்டால் இன்னும் அதிகமான அளவிற்கு மேல 150 இருந்து 200 புள்ளிகள் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. 18,50 நோக்கி கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கீழே சப்போர்ட் லெவல் 17,440 இருந்துட்டு இருக்கு. ஆக இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒருவேளை ஒரு சிவப்பு கலர் கேண்டில் இந்த முந்தைய நாளுடைய அந்த பச்சை கலர் கேண்டிலை தாண்டி கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா கரெக்ஷனுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த ஏற்றத்தினுடைய 3 ஒரு பகுதி இல்லைன்னா 50% இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். அதனால கவனமா இருக்கணும். வரக்கூடிய ரிசல்ட்ஸும் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். பொருளாதார சூழலும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதாக பார்க்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸையும் கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.